வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. ஒரு மயிலிறகு வருடி கொடுத்த ஒரு சந்தோஷம். காயமாக இருக்குது, வலிக்குது, என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னும் போது, எதிர்காலம் என்னன்னு தெரியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு நம்பிக்கை வரிகளை விதைக்கிற ஒரு பாட்டு. வாழ்வெல்லாம் பாட்டில் அந்த பாட்டு. இந்த ரெண்டு பொண்டாட்டி விஷயம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பாலுமகேந்திரா சார் நிறைய படங்களை எடுப்பார். அவருக்கு அவரே கேள்வி கேட்டுக்கிற மாதிரியவே தைரியமாக சொல்லுவார். ஒரு தன்னைத்தானே சுய விமர்சனம் செய்து கொள்வது போல தான் அவர் பல படங்களை அப்படிலாம் எடுத்திருப்பார். அவர் 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 வந்து ஷோபா மேலே அவர் வைத்திருந்த அந்த அன்பையும் காதலையும் வந்து வயது மீறிய உறவாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் பட்டவர்தனமாக அவர் வந்து சொல்லியிருப்பார். சமர்ப்பணமே பண்ணியிருப்பார். மறுபடியும் அப்படின்னு ஒரு படம் அது. ரெட்டைவால் குருவிக்கிற ஒரு படத்தில் ராதிகா அர்ச்சனா ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படுற அவஸ்தைகளையும், சதிலீலாவதி அப்படிங்கிற படத்தில் ரமேஷ் அரவிந்த் வந்து ஹீராவையும் காதலித்து கொண்டு கல்பனாவுடையும் உறவாடி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்கிறவர். மறுபடியும் படத்தை வந்து கொஞ்சம் சீரியஸாகவே அனலைஸ் பண்ணார். சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ணின ஒரு முக்கியமான படம்னு தான் சொல்லணும். பாலுமகேந்திரா இயக்கத்தில் வந்த மிக முக்கியமான படங்களில் மறுபடியும் திரைப்படமும் ஒன்று. நடிகை ரேவதியினுடைய கரியரில் முக்கியமான படம். அரவிந்த் சாமி ஒரு மாறுபட்ட கேரக்டரில் நடித்த படம். நடிகை ரோஹிணியினுடைய பிரித்தரமான நடிப்பு நான் பார்த்து மிரண்டு போனேன். அப்படி பண்ணியிருப்பாங்க அதில். இந்த படத்தில் இளையராஜா இல்லாமல் பாலுமகேந்திரா இல்லை, பாலுமகேந்திரா இல்லாமல் இளையராஜா இல்லைங்கிற மாதிரி தான். இளையராஜா இல்லாமல் நான் படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் பாலுமகேந்திரா. பாசில் சார் அப்படிதான். அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்களுடைய இசை, ஒரு சினிமா டைரக்டராகவே இதில் நிழல்கள் ரவி நடிச்சிருப்பார். எத்தனையோ பேர் பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் பின்னாடி ஓடுற அந்த காலகட்டத்தில் நிழல்கள் ரவியை கதையின் நாயகனாக வைத்து, நிழல்கள் ரவி அட்டகாசமான நடிகர், அவர் நம்ம தான் சரியாக பயன்படுத்திக்கலங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவு கேரக்டர் பண்ணியிருந்தாலும் கூட என்னமோ நான் அடிக்கடி நினச்சிக்கிறது உண்டு, நிழல்கள் ரவியை இன்னும் நல்லாவே பயன்படுத்தியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. நிழல்கள் ரவியினுடைய அட்டகாசமான நடிப்புக்கு இந்த படம். நம்ம வி சேகர் சார் நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் சினிமா நடிகராக வி சேகர் இருப்பார். டேய் நடிகருங்க பின்னாடிலாம் போகாதீங்கடா, நடிகருங்கன்னா பெரிய கொம்பா முளைச்சிருக்கு அவங்களுக்கு, நம்மளை போலதாண்ட சதையும் ரத்தமும் இருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கும் வேர்வை வரும், அந்த வேர்வையும் நாரும் அப்படிங்கிறத சொல்லி பொலேர்னு அரைஞ்ச படம் தான் வி சேகர் அவர்கள் இயக்கிய முதல் படமான நீங்களும் ஹீரோ தான். என்னடா 10 பேரெல்லாம் சினிமாவில் தான் அடிக்க முடியும், நிஜத்தில் அது மாதிரி அடிக்க முடியாதியா அப்படின்னு சொல்ற அந்த கதை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நீங்களும் ஹீரோ தான். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கே நிறைய பேர் சம்மதிக்கலை. நான் நடிக்கிறேன் சார்னு நிழல்கள் ரவி சார் சம்மதிச்சு நடிக்க வந்ததை வி சேகர் சாரை நான் பேட்டி எடுத்த தருணத்தில் அவர் சொல்லியிருந்தார். அதே போல நடிகராக நீங்களும் ஹீரோதான் படத்தில் நிழல்கள் ரவி சார் பிரமாதமா இயல்பா நடிச்சிருந்தாருனாக்கா, ஒரு சினிமா டைரக்டர் எப்படி இருப்பாரு, அவருடைய எமோஷன் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மறுபடியும் திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. கணவன் மனைவி பாலுமகேந்திரா ரேவதி, நடிகை இயக்குனர் நிழல்கள் ரவி ரோஹிணி, இப்படிங்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு அவர் எடுத்த அந்த படம் தான் மறுபடியும். அந்த மறுபடியும் படத்தில் கணவனை விட்டு பிரிந்து வந்து விடுகிற ரேவதி, அப்போ சந்திக்கிற அந்த அரவிந்த் சாமி, அவர்களுக்குள் நடக்கிற அந்த நட்பு, சிநேகிதம், தோழமை, வாஞ்சை, அன்பு, கலங்கமே இல்லாமல் அந்த பதிவு செய்திருப்பது வந்து பாலுமகேந்திராவுக்குள்ளார இருக்கிற அந்த மனிதத்தை நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த படத்தில் ஒரு பாட்டு, ரேவதி ரொம்ப டிசப்பாயின்மெண்டடாக இருக்கிற சமயத்தில் அவங்களுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை தெரிஞ்சுக்கிட்டு அரவிந்த் சாமி பாடுகிற ஒரு பாட்டு. எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்க, இசைஞானி இளையராஜா இசையில், கவிஞர் வாலி ஐயா தான் இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளாகவே இருக்கும். இது வந்து பொண்டாட்டி புருஷனை விட்டு பிரிஞ்ச பொண்டாட்டிக்கு மட்டும் இல்லை, பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்ச புருஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமான ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வரிகளாகவே இந்த பாட்டை படைச்சிருக்கிறது தான் இந்த பாடலுடைய ஸ்பெஷாலிட்டியாக நான் பார்க்குறேன். அதே போல் இந்த பாட்டுக்கு ஆரம்பிக்கிற அந்த கிட்டார் இருக்குல்ல, அந்த கிட்டாரே ரைட்டு வா 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 என் மடியில் படுத்துக்கோ அப்படின்னு இளையராஜா சொல்கிற மாதிரி இருக்கும். படுத்துக்கிட்டியா ரைட்டு அப்படின்னு தலையை வருடிக்கிட்டே இருக்கும். நம்ம தலைமுடிய அப்படியே கோதி வருடி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாட்டு தான். நலம் வாழ
என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். ரேவதிக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே அப்படி இப்படிலாம் போட்டு பலூன்லாம் வச்சு செட்டப்லாம் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்போ அந்த அரவிந்த் கிட்டார் வச்சுட்டு பாட்டை பாடுவார் ரேவதிக்காக. நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துகள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் என்னாலுமே உண்டு, இப்பன்னு இல்லை என்னைக்குமே உண்டு. தமிழ் கூறும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லுவோமே, அது மாதிரி நீ ஆரோக்கியமாக ஆயுளோட பல்லாண்டு வாழும் அப்படிங்கிற ஆசீர்வாதம். இது நம்ம மரபுப்படி அந்த காலத்தின்படி. இளவேனில் இளவேனில் காலம்னு சொல்கிறோமே, அந்த இளவேனில் உன் வாசல் வந்தால் கவலைப்படாது. இளந்தென்றல் இருக்கே அது உன் மேலே வந்து அது பாட்டு பாடிட்டு போகும், பண் பாடிட்டு போகும், கவலைப்படாது அடிக்கிறது. ஓஹோ 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 அந்த ஹம்மிங்கே நமக்குள்ளார ஒரு சோகத்தை அப்படியே கிளறி விட்டுரும். கிளறி விட்டாச்சுன்னா அடங்கணும்ல. பொங்கல் பால் பொங்கும், டக்குன்னு ஒரு சின்ன கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றுனா அப்படியே அடைஞ்சிருக்குல்ல, அது மாதிரி அப்படியே சோகம் பொங்கும் ரேவதிக்கு. உடனே இவர் மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். மனுஷன் இருக்கானே சில நேரம் அவனுடைய நிறம் மாறிடும், கேரக்டர் மாறிடும், மனங்களும் அவர்களுடைய குணங்களும் தடமே மாறிடும். நிறம் மாறுறது மட்டும் இல்லை, தடம் ரூட்டே மாறிடும். இப்படி போயிட்டு இருந்தோமா இப்படி போக ஆரம்பிச்சிருவான், தப்பு தப்பான ரூட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவான். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம். இலக்கணம்னா என்ன? சுத்தமாக இருக்கும் இல்லையா? இலக்கணம் பிசகாமல் இருக்கணும். இலக்கணம் இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். இலக்கணமும் தப்பா போயிடலாம், பிழையாயிடலாம், இலக்கியம் கூட பிழையாயிடலாம். அதைத்தான் சொல்றாரு. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். அடுத்த வரி பாருங்க, சிம்பிளா இதை விட என்னங்க சொல்ல முடியும்? உதாரணம், வீரர்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. விரல்களை தாண்டி நகம் வளர்ந்துருச்சு, நம்ம நறுக்கிறோம்ல, நகை கட் பண்ணிக்கிறோம்ல, டக்கு டக்குன்னு அந்த இதை வச்சுக்கிட்டு. வீரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாம் நறுக்குவதுண்டு. அடுத்த கேள்வி பாருங்க, இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம் கிளியே? என்ன சொல்றாரு? விரல்களை தாண்டி நகம் வளர்ந்தது போல உன் புருஷன் பொண்டாட்டி குடும்பம் அப்படின்லாம் இல்லாம வேறொருத்தி கூட தொடர்பு வச்சுக்க போயிட்டான். அதனால என்ன நறுக்கிடு, விரலை நகத்தை எப்படி நறுக்கிறோமோ அது மாதிரி ஒரு உறவை நறுக்கிறதுல ஒன்றும், கட் பண்றதுல ஒன்றும், டைவர்ஸ் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதோ பார் அப்படின்னு அவ கொடுக்குறா ரேவதி லெட்ரு, டைவர்ஸ் லெட்ரு. வீரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும்
நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம்? கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துகள். பாடும்போது அந்த பாட்டை கேட்கும்போது அந்த வரிகளை உணரும் போது ஒரு அழுகை ஒன்று வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. அடுத்தாப்புல வரிகள் பாருங்க, ரொம்ப சிம்பிளான வரிகள்ங்க. அதான் வாலி சாருடைய எக்ஸ்பிரஷன். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது. கிழக்கு சூரியன் உதயமாவது, கதிர் வருது. கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது, மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. மறையும், காலையில் சூரியன் உதிக்கும், சாயந்தரம் மறையும் இல்லையா? இதெல்லாம் மரபு. இதெல்லாம் உலக நடப்பு, உலகத்தில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது, மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது, விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. கடலை வந்து மோதிட்டு 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 எழுந்துட்டு திரும்ப அடங்கிடும், மோதும் எழும்பு அடங்கிடும், இப்படியே நடக்கும்ல. இதெல்லாம் இயல்பானது. அடுத்தாப்புல பாருங்க, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். ஒரு கதவு மூடிடுச்சுன்னு கவலைப்படாதடா. என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், ராம்ஜி சார், ஒரு கதவை மூடிடுச்சுனாக்க இன்னொரு கடவுள் திறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னை கொஞ்சம் நான் மாற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா, சொல்லுங்கம்மா. ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தான் இன்னொரு கதவையே மூடுவான் சார் கடவுள் அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன், நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துகள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும். அப்படியே எஸ்பிபி சார் இதம் தருவார், இளையராஜா சார் இதம் தருவார். இசை வாலி சாருடைய வரிகள், ஐயோ அப்படிப்பட்ட ஒரு இதுதான். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இன்றைக்கு பிறந்தநாள் யாருக்காவது இருக்கு அப்படின்னாலும் சரி, இந்த வாரத்திலேயோ இந்த மாதத்திலேயோ இந்த வருடத்திலேயோ, ஏன் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் இனிய சிநேகிதங்களுக்கு என்னைக்கு பிறந்தநாள் இருந்தாலும் அன்றைக்கு இந்த பாடலை உங்களுக்கு நான் வழங்கியதாக எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போதோ வரக்கூடிய அல்லது சீக்கிரமே வரக்கூடிய பிறந்த நாளுக்கு, அல்லது போன வாரம் தான் கொண்டாடினேன் அப்படின்ட்டு இருக்கீங்கனாலும் கூட, எல்லோருக்கும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.